கிட்ட பிசியோட நிலத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்சி வந்து குடியிருப்பு இருந்தாக்க எங்களுக்கு வந்து மவுஸ் இருக்க கூடாதுன்னு எங்களுக்கு வந்து ஜாதி வன்கொடுமை பண்றாரு. நீ என்ன நினைக்கிறன்னா பணத்தை தூக்கி போட்டு கொடுத்துட்டு திருமாவளவனை பின்னாடியே அனுப்பிச்சிட்டோம்னாக்கா போட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வலி சம்பந்தம் பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கு தான் சொல்லக்கூடிய இந்த பட்டியலின மக்கள் எந்த காலகட்டத்திலையும் திமுகவை நம்பவே கூடாதுன்னு நான் சொல்லல. அன்னை சத்தியவாணி முத்து உங்களுக்கெல்லாம் முன்னோடி சொல்லி வச்சுட்டு போனாங்க. எந்த காலகட்டத்திலும் துரோகத்தை மட்டுமே அழிச்சிட்டு இருப்பாரு திமுகவும் கருணாநிதி சொல்லிட்டு போனாங்க. இந்த அம்மா திரும்ப மாட்டிட்டாங்க ஸ்ட்ராங்கா. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அதே விஷயத்த இப்ப சீமான் கையில எடுத்துட்டார். அடுத்த அஸ்திரமா எடுத்துட்டாரு. இதுதான் பிரம்மஸ்திரன்றது. இப்ப துரைமுருகனுடைய வழக்கு 2 வழக்கு என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றம்? 6 மாதத்துக்குள்ள ஏற்கனவே நீங்க வந்து ஊழல் பண்ணி சொத்து குவிச்ச வழக்கு, முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கு. அதுல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குடும்பத்தை உள்ள எடுத்து மிக மோசமாக வீடியோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மனுஷனாவது இது நடக்கிறது அநீதின்னு ஒரு குரல் வந்திருக்குதா? பெண்கள் எத்தனை பேர் முற்போக்கு முகத்துல இருக்கிற அந்த பெண்கள் கம்யூனிஸ்ட்லயும் சரி திமுகவிலையும் சரி வாசிக்கு தோழர்லாம் நிறைய கொதிச்சு போய் அப்பப்போ வராங்க. இது நியாயமா நீதியான ஒரு வார்த்தை பேசியிருக்குன்னு கம்யூனிஸ்ட் பெண்கள் மாதர் சங்கம். தமிழ்நாட்டில் தெலுங்கின மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் பொது வெளியிலும் யூடியூப் சேனல்களிலும் கொச்சையாக பேசி வரும் சீமான் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு சொந்தமான யூடியூப் சேனல்களை தடை செய்ய வலியுறுத்தியும். அது என்ன அமைப்பு அது சொன்னீங்க நீங்க? தமிழ்நாடு, அதாவது தெலுங்கர் முன்னேற்ற கழகம். இப்போ திராவிடர் முன்னேற்ற கழகன்றது என்னது? அது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, எனக்கு என்ன புது அரசியல் கட்சி அது. அப்போ இது என்ன கட்சி? இது தெலுங்கர் முன்னேற்ற கழகம். இது நமதுக்குவா எங்களுக்காக தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நீங்கள் போய் பேசி அப்போ நாங்கள் இங்கே இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இங்கே எவ்வளோ பேர் வந்து இந்த ஆந்திராக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும், சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் இடம் கொடுங்க, நீங்கள் பேசுங்களேன். தமிழுக்காக அப்படி பாடுபடுறது நம்ம தப்பான்னு நினைச்சிட்டோம். எப்போ வெளிச்சம் விட்டதுன்னா இந்த 2009 இனப்படுகொலை நடந்தது. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு அறிவு வந்தது, இவெல்லாம் யாரு, என்ன வேஷம் போட்டான் என்னன்னு தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். அப்போ 2009க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அத்தனை தலைமைகளும் தமிழர்னா இதுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நடத்துகிற போராட்டம் அதுக்கு சேர்த்து நடத்துங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, புரியுது இல்லை? அதனால இது வந்து என்னன்னா ஒரு விஷயம், இந்த யார் தமிழர்கள் எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணி சீமான் பேசிட்டு இருக்கிறாருன்னு கொஞ்சம் மாதிரி பேசி தெரிஞ்சாங்கல்ல அவனா நாளைக்கு இந்த கூட்டத்தில் வந்து நிற்கட்டும். யார் தமிழ் தேசிய அங்கே வந்து தெரிஞ்சுக்கல. இப்போ யார் வந்து இந்த பேரை வச்சு இவ்வளவு சங்கம் வச்சு நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, சாதியை ஒழிச்சிட்டீங்களா எல்லாம் நாய். புரியுது இல்லை உங்களுக்கு? இந்த 100ஆண்டு விழா வேற உங்களுக்கு பெரியார் பேரை சொல்லி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் பா ஏகலை, மூத்த பத்திரிகையாளர், ராவணா வலையொலியின் நிறுவனர், அதிபர். அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3 கோடிக்கு வீடு வாங்கி வைத்திருக்கும் அதிபர். அது அடிச்சு விடுங்க. இன்னைக்கு என்ன நாட்டு நடப்பு தம்பி? முதல்ல இந்த அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சியினுடைய சாராம்சத்தை முதல்ல பேசிட்டு அப்புறம் இல்ல, ஒரு நண்பர் பேசியிருந்தார். பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வைப்ரேஷன் அதிகமான ஒரு சப்ஜெக்டா இருக்குது. நீங்க பேசுறது ரொம்பவும் கனமா இருக்குது. முக்கியமான விடயங்களை பேசுறீங்களா, அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள்லாம் பேசுறீங்க, சீரியஸான மேட்ரு அப்படின்லாம் சொல்றாரு அவரு. இப்படியெல்லாம் பேசிட்டு கடைசியா போக்குற இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுட்டு போறது வந்து அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, தலைப்பை மாத்தினீங்கன்னா யோசனையா இருக்கும்னாரு. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமா தானே போயிட்டு இருக்குன்றதான் நம்ம சொல்ல வர விஷயமே, அதுதான் நோக்கம். அது தெரியல அவருக்கு. நிகழ்ச்சி இப்படியெல்லாம் நடக்குது, ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, மக்கள் அதை பத்தி பேசக்கூடாது, வேற எதையாவது பத்தி பேசணும் அப்படின்னு மடமாத்திக்கிட்டு ஒன்று கொண்டுட்டு போறாங்க. அதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்றது அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. இதுல வர அந்த கருத்தாக்கத்துல எடுத்துக்கிட்டு நீங்க நம்ம வந்து மாறிக்கணும், நம்ம திருந்திக்கணும், நமக்கு விழிப்புணர்வு வரணும், போட்டு போடும்போது பார்த்து போடணும், வந்து கெஞ்சிறப்ப எப்படி கெஞ்சுவான்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சொல்ல வர விடயமே. அது அவருக்கு நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, இது மட்டும் ஏதோ காமெடியா பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. நோக்கம் இதுதான், நம்ம பண்ற நோக்கம். சரி, நிகழ்ச்சியின் முதல் கேள்வியாக, சமூக நீதி அப்படியே பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல. எங்க
தமிழ்நாட்டுல தமிழ்நாடு சமூக நீதி ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க முழுசும் பாய்ந்து ஓடுது. ஆமா சரி, பாய்ந்து இந்த கோடையிலையும் கூட பாய்ந்து ஓடுது. அங்க ஒரு சிறு புள்ளி மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கிறது. அதை பற்றி நம்ம தொடங்கி போயிடுவோம். வழக்கம் போல எங்க ஊர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிதிவி மங்கலத்துல ஒரு பெரிய அசாத்தியமான சம்பவம் நடந்திருக்கிறது. கரும்புள்ளி, சமூக நீதிக்கு ஒரு சிறு புள்ளி தான் அது. இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, பிறகு அதை பற்றி பேசுவோம். பாக்குறேன் நான். அத்துக்கட்டி காமிச்சாரு. இப்ப எங்களுக்கு இந்த மணப்பட்டாவுக்கு ஆப்போசிட்ல வசந்த கார்த்திகேயன், டிஎம்கே எம்எல்ஏ வசந்த கார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் இடம் வாங்கி தன்னதோப்பு போட்டிருக்காரு. அந்த இடத்துல ஒரு 3.5 ஏக்கர் புறம்போக்கு அவர் வளைச்சு நீர்நிலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காரு. சரிங்களா? அவர் வந்து உடையார் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. நாங்க வந்து ஆதி திராவிடர். ஒரு உடையார் அவர் கிட்ட பிசியோட நிலத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்சி வந்து குடியிருப்பு இருந்தாக்க எங்களுக்கு வந்து மவுசு இருக்க கூடாதுன்னு எங்களுக்கு வந்து ஜாதி வன்கொடுமை பண்றாரு. நாங்க இதை பத்தி அனைத்து புகார்களும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து, தாலுகா ஆபீஸ்ல அனைவருக்கும் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்ல. அனைத்து அதிகாரிகளும் வசந்த கார்த்திகேயன் எம்எல்ஏ அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களா தவிர எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்றது கிடையாது. இதுக்கு முழுக்க வசந்த கார்த்திகேயன் தான் ஜாதி வன்கொடுமை பண்றாரு. இங்க பாருங்க, இந்த ஏரிக்கரை இருக்குங்களா, ஏரிக்கரைங்க இருக்குங்களா, இதை பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம ஒரு ஏரியே வந்து துத்துட்டு இருக்காரு. கேட்டாக்க இதை வந்து குளம்னு சொல்றாரு. இது குளம் அப்படி துத்துட்டு இது வந்து அவங்க இங்க மண்டபம் கட்டிருக்காரு. அது வந்து பஸ் ஸ்டாண்டா கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. தயவு செய்த முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு இது நீங்க செலுத்தி வசந்த கார்த்திகேயன் மேல நடவடிக்கை எடுத்து எங்க மேல திரிக்கப்பட்ட ஜாதி கொடுமைகளை தடுத்து எங்களுக்கு இந்த வீட்டு இலவச மனைப்பட்டா எங்களுக்கு உரிமை மீட்டு கொடுக்கணும். கிட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவரு கலெக்டர் ஆஃபீஸர் கலெக்டர் நேர்ல பார்த்ததுக்கு நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு வெளியூர்ல இடம் தரேன்னு சொல்றாரு. உள்ளூர்ல எங்களுக்கு உரிமை இல்லைன்னும் போது வெளியூருக்கு போனா எங்களுக்கு உரிமை கிடைக்குங்களா? இதுக்கு அனைத்துக்கும் காரணமே வசந்த கார்த்திகேயன் தான். இது வந்து முதலமைச்சர் கண்டிப்பாக வசந்த கார்த்திகேயன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். வசந்த கார்த்திகேயன் நடவடிக்கை எடுக்கலனால் ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய சட்டமன்ற எம்எல்ஏ வந்து யாரு டிஎம்கே யாரு நின்னாலும் சரி ஒரு ஓட்டு டிஎம்கே வியாது. கிட்டத்தட்ட 5000 ஓட்டு எங்க கிராமத்துல இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 5000 ஓட்டு பிரதிமலை கிராம பஞ்சாயத்துல இருக்கு. ஒரு ஓட்டு கூட டிஎம்கே வியாது. தயவு செய்து முதலமைச்சர் அவர்களை உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை வசந்த கார்த்திகேயன் மீது நடவடிக்கை எடுத்து எங்க இடத்தை மீட்டு தர வேண்டும். உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. அந்த இளைஞர் புலம்பியதை நீங்க பார்த்திருப்பீங்க. சமூக நீதி வழிந்தோடக்கூடிய ஒரு மாநிலத்துல இப்படியான சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறத வச்சு நாம இந்த அரசாங்கத்தை குறை சொல்லிட முடியுமா? கேள்வி நானே பதில் நான் என்ற மாதிரி தொடங்கி இருக்கீங்க தம்பி. ரொம்ப டேலண்டா தான் கேட்டிருக்கீங்க. நல்ல விஷயம்தான். என்ன ஒண்ணுன்னா இப்ப இந்த நூற்றாண்டு நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா, சமூக நீதிக்கான நூற்றாண்டு, சுயமரியாதை, பெண்கள் விடுதலை, இப்படி பலதுக்குன்னு சொல்ல வராங்க. அவங்க எல்லாம் அப்படியே அணிதிரண்டு நாளைக்கு அந்த ரிஷிவந்தியம் அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட அந்த ஊர் இருக்கு பிரிதிவி மங்கலத்துல வந்து நின்று அங்க குதிச்சு போராடுவாங்க. கோயம்புத்தூர்ல மாநாடு முடிச்சுட்டு வர வழியில தான் இருக்குது. வர வழியில தான் அப்படியே நின்று, ஏன்னா சமூக நீதி வந்து வழி தவறி போயிடக்கூடாது இல்ல. இதுல என்ன கொடுமைன்னா 24 வருஷமாச்சு அந்த இடத்த அந்த மக்களுக்கு கொடுத்து, ஆதி திராவிட மக்களுக்கு கொடுத்து 2001 கொடுத்து, அந்த கொடுத்ததை வந்து திராவிடர் ஒருவர் வந்து என்ன பண்றாரு, இப்ப சட்டத்தை இந்த வளர்ச்சி ரத்து பண்ண வைக்கிறாரு. அந்த பட்டாவை, ஒரிஜினல் கொடுத்த பட்டாவை 24 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க இருக்கிற அந்த மக்கள் குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆனா எதிர்க்க வந்து வழக்கம் போல அவங்க ரியல் எஸ்டேட் பரம்பரை தானே பொதுவா திராவிடர்கள் எல்லாருமே இடம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப அது டெவலப் ஆகுறதுக்குனாக்கா இந்த பக்கத்துல ஒட்டன மாதிரி எதிர்க்கவே வந்துட்டு சேரி குடிசைகள்லாம் இருந்துச்சுன்னா டெவலப் ஆகுது. அந்த ஏரியா மக்கள் ஒரு மாதிரி, அதனால ரேட்டு போகாது அப்படி சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் வந்து பெரிய அளவுல பிசினஸ் பண்ணணும், வர்த்தகம் கட்டணும்னு அந்த மக்கள் இருக்காங்க, ஏரியா போகாது, ரேட்டை குறைச்சி கேட்பான். இப்படி பல இருக்குது. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வேற கொண்டு வர போறதா சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் அவர் இடத்துல தான் கொண்டு வராது. புரியுதில்ல? இதுக்கான திட்டமிடலாம் செய்யறப்ப எல்லாத்துக்கும் இது ஒரு செட்பேக்கா இருக்குது. இந்த மக்கள் குடி இருக்குது. அப்ப அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த மக்களை அங்கேயே இருக்கட்டும், நீ பாட்டு நீங்க டெவலப் பண்ணிட்டு இருந்தா ரேட்டு குறைஞ்சிரும்ல, அவருக்கு வருமானம் போயிடும்ல. அதனால கலெக்டர்கிட்ட சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 24 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பட்டா நிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு கொடுத்த இடம் அது. ஒரு அனுப்புறது உங்ககிட்ட வந்து சமூக நீதி இருக்குது, வேறு இடம் தருகிறோம் அப்படின்னு. நீ ஒரு இடமும் தர வேணாம் தம்பி, அங்க கொடுத்த அந்த இடத்த ஏன் நீ மாத்துற? என்ன காரணம்? உன்னுடைய தொழில் வளரணும், அதுக்காக அந்த மக்களை வந்துட்டு அலைக்கழிச்சுட்டு இருக்கணுமா? வேறு இடம் அதே மாதிரி அந்த வாழ்க்கை நிலை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட்டி உங்களுக்கு கொடுத்த இடத்தையும் பண்ணுவீங்களா? நீங்க வேற இடம் கொடுக்குறப்ப அந்த 6 மாதத்துக்கு அவங்களுக்கு வாழ்க்கை நிலையை சரி சமன் ஆக்கிறதுக்கு என்ன பொறுப்பு?
ஏன் அந்த தொழில் உங்களுக்கு வருது? அந்த மக்கள் அங்கே இருந்துட்டு போட்டு உனக்கு என்ன வந்துச்சு? புரியுதுல்ல? இப்போ விழுப்புரத்தில் தொடக்க கால பேருந்து நிலையத்தை சுற்றி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்த பகுதி தான் உங்களுக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கும் ஒரு காலகட்டத்திலலாம். என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? இதுதான் இந்த சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண் உரிமை, அது குறிப்பாக அந்த பட்டாலாம் பெண்களுக்கு கொடுத்த பட்டா. இப்போ முதலமைச்சர் நான் வந்து பெண்களுக்கு வந்து இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு சொல்லி காட்டிக்கிட்டே வராரு. இந்த லட்சணம் என்ன இருக்குது? முதலமைச்சருக்கு இது தெரியாம நடக்குமா? அதெல்லாம் ஒரு கேள்வி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குதுன்றதை இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்குமா? கொடுத்துருக்காதா? கொடுத்துருக்கும்ல, கட்டாயம் கொடுத்துருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் இப்படிலாம் அத்துமீறி இப்படிலாம் நடந்துட்டு இருக்கின்ற ரிப்போர்ட் வந்தும் நீங்க மௌனமா இருக்கிறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? இப்போ குறிப்பா அவர் வந்து அந்த திராவிடர் யாரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாருல்ல, அவர் வந்து ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அதான் ஆதிக்க சாதினா குறிப்பா திராவிடர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். திராவிடத்துல உச்சத்துல இருக்கிறவங்க அவங்கலாம். இப்ப அவங்க அதுக்காக வேண்டி இந்த மக்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்கெல்லாம் ஒரு மாதிரின்றதுக்காக அவருடைய குடியிருப்புலாம் அங்க இருந்தா கூட பரவாயில்ல, சரி நீ சொல்றது ஒரு நியாயம் இருக்குப்பா, நீங்கெல்லாம் வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறாங்க, அவங்களாம் அழுக்கா இருக்கிறாங்க, அதுவே முதல்ல தப்பு. உன்னை விட அவங்க வெள்ளையும் சொல்லியமா நல்ல தெளிவா ஒன்னும் படிச்சுட்டு மேலதான் வந்துட்டு இருக்கிறான். எந்த அடிப்படையில் நீ அதை வந்து அப்புறப்படுத்துற? புரியுதுல? இது சட்டத்துக்கு புறம்பாதான் நடக்குதுன்றப்போ சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு நீங்க அந்த தொகுதிக்குன்னு இருக்கிற இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்குமா இல்லையா? கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கும். கலெக்டர் ஆஃபீஸுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ட் டீம் இருக்குது, எஸ்பி ஆஃபீஸுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ட் டீம் இருக்குது. இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து அந்த எஸ்பி தான் இங்கிருந்து நேரம் அனுப்பணும். இல்ல காலி பண்ண சொல்றதே வட்டமும் அதுதான். அப்புறம் அந்த அதிகாரிகள் இவ்வளவு நடத்தி செய்யறப்ப அதிகாரிகள் தான் வந்து சொல்றாங்க, முழுக்க முழுக்க அவங்க தான் வந்து காலி பண்ண சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலையே. அதனாலதான் அந்த இளைஞர் புலம்பு. ஆதி திராவிட மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணுமா, இல்ல அந்த பக்கம் ஒரு எம்எல்ஏ ஓட்டு வேணுமா உங்களுக்கு? அதை மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த இளைஞர் கேட்கறது முழுக்க முழுக்க எங்க சரௌண்டிங்ல இந்த பக்கம் முழுக்க ஒரு 5000 ஓட்டுக்கு இருக்குது, அது எல்லாமே பாதிக்கப்படுது. நீ என்ன நினைக்கிறன்னா பணத்தை தூக்கி போட்டு கொடுத்துட்டு திருமாவளவனை பின்னாடியே அனுப்பிச்சிட்டோம்னாக்கா ஓட்டு போட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வலி சம்பந்தம் பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? எல்லாம் வந்துட்டு விசிகா அந்த பக்கத்துல அதிக பெல்ட் அதிகமா செல்வாக்கு இருக்கிற இடம், அதெல்லாம் எப்படி விட்டு கொடுக்குறீங்க? உங்களோட மக்களுக்கான குடிசையை நீ எடுக்கு, அந்த வீட்டை திணிக்கும். திடீர்னு போய் ஆக்கிரமிச்சு குடிசை போட்டிருந்தாலும் நீ அகற்றத்துல ஒரு நியாயம் இருக்குது. எப்படி நீ பண்ண சொல்ற? நீ அப்புறம் எப்படி பெண்களுக்கு கொடுத்த பட்டாவை கேன்சல் பண்றதே முதல்ல தப்பு. அதுக்கடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க இப்படி பண்றது ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு. இதுல இந்த மக்களுக்கு நாங்க தான் வந்து எல்லாத்தையும் பெருசா வந்து பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 100ஆண்டு விழா நடத்துறீங்களா? அது வெக்கக்கேடு. கோயம்புத்தூர்ல நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ 100ஆண்டு விழா நடத்துறீங்களா? எதுக்கு உங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு வெக்கக்கேடா இருக்கு தோணுதுல? இதெல்லாம் சரி பண்ணலையா? இதெல்லாம் விட்டு அவருக்கு 100ஆண்டு விழா செய்துட்டாரு சாதிச்சிட்டாரு, ஒன்னும் பொய் புள்ளிட்டு இருக்காங்க. இல்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று முன்தினம் நடந்திருக்கிறது. ஆனா இது வரைக்கும் அதிகார தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படல. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டாரோ அவர் கூட இதுக்கான பதிலும் எதுவும் சொல்லதில்லை. சட்டமன்றமும் நடந்து கொண்டிருக்கிறது, எம்எல்ஏ அங்கேயே வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுதுன்னா இந்நேரம் வேணும்னு விடுறது எல்லாமே வேணும்னு தெரிஞ்சு அதான் அந்த மக்களுக்கு கேட்பார் கிடையாது, சரியான தலைமை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி வாக்கு கேட்க அண்ணன் திருமாவளவன் அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க ஓட்டு வாங்கிப்பாங்க சொன்னா அவரு கூட என்ன எதுவும் அதான் எப்படி கேட்பாரு? அவரு கூட்டணிக்கு வலிக்கும் இல்ல. நீ மக்களுக்காக கட்சி தொடங்கிட்டு மக்களுக்காக நிக்கிறீங்களா இல்ல அரசுக்காக நிக்கிறீங்க, அந்த திமுகவாக நிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி அவருக்கு வருது இல்லை. நம்ம அதை தான் சொல்றோம். இந்த தவறு பண்ணாதீங்க தோழரே, இதெல்லாம் தப்பு, இது மக்களுக்காக நில்லுங்க, நின்றுட்டு வலுவா நின்று அதை அப்புறப்படுத்துறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அவர் தப்பா ஒன்றும் நம்ம சொல்லலையே. அந்த மக்களுடைய வாக்கு வங்கி தான் உன்னை மதிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்காங்கன்னா, உன்னை தூக்கி அன்னைக்கு குப்பை கொடியில போட்டிருக்குமே இந்த திராவிடம், உன்னை தூக்கி மிழுங்கிட்டு இருக்குமே இந்த திராவிடம், அவ்வளோ லேசில் உங்களை மதிக்குமா? இவ்வளோ செல்வாக்கு வச்சுக்கிட்டு இவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்த உங்களையும் இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் மக்கள் செல்வாக்கை இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு மதிக்கும் சொல்லுங்க. அந்த இடத்த நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க, மக்கள் செல்வாக்க விட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்றோம். இதுக்காக வேண்டியதான் நீங்க களத்துல இறங்கி அந்த இடத்துல மீட்கிறதுக்கு பண்ணுங்க. இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல மாநாடு நடத்திட்டு இருக்கிற பெரியாருடைய 100ஆண்டு விழா மாநாடு, ஏன்னா சாதியை ஒழிச்சிட்டாரு, சுயமரியாதையை காப்பாத்திட்டாரு. இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? சுயமரியாதை மாநாடு 100ஆண்டு பேசி எல்லாம் பண்ணிட்டு பெரியாரை பத்தி மானக்கேடா எச் ராஜா பேசுறாரு. அப்படியா? என்ன அப்படியா இருந்தீங்க? எந்த உலகத்துல இருக்கீங்க? மானக்கேடா கேட்டாருன்னா அப்படியா இருந்தீங்க? இல்ல அவரு நான் சாதாரணமா தானே சுத்திக்கிட்டு இருக்காரு. எச் ராஜா கேட்டாரு, கொதிச்சு போய் சுபவீரபாண்டியன் ஒரு வழக்கு ஒண்ணு கொடுத்தாரு. அந்த வழக்கு என்னாச்சுன்னு முதல்ல வழக்கு போட்டு அவர் கைது பண்றதுல தான் சுயமரியாதை இருக்கு. அந்த சுயமரியாதை என்னாச்சுன்னு ஐயா சுபவீரபாண்டியன் நம்ம கேள்வி கேட்கலாம். அதனாலதான் அப்படியான்னு கேக்குறேன். புரியுதுல? சுயமரியாதை இழைச்சவங்ககிட்டயும் தமிழன்கிட்டையும்
தமிழர்கள்ட்டையும் குறிப்பா நான் தமிழர் கட்சிக்கிட்டையும் தான் உங்களுக்கு வரும் இந்த அதிகாரம்லாம். சீமானை கைது பண்ணல, பெரியாரை வந்து இவ்வளவு மட்டமா இந்த பேசிட்டு இந்த மண்ணுல நடமாட முடியுமா, இப்படிலாம் கொதிச்சு போய் முதல்வர்கிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்து சீமானை கைது பண்ற வரைக்கும் நான் எதுவும் பேச மாட்டேன்னு ஒரு வாரம் ஒதுங்கி இருந்ததா கூட செய்தி வந்தது. அதுக்கு வந்த சுயமரியாதை எச் ராஜா அவங்க பெரியாரை பத்தி மானக்கேட கேட்டதுக்கு நீங்க கொடுத்த புகாரு இன்ன வரைக்கும் கிடப்பிலே நிக்குதுன்னா அப்ப அதுல என்ன சுயமரியாதை இருக்குது? வான் சுயமரியாதைக்கு காத்துல பறக்குது வான் திமுக கட்சியிலே. நல்லா அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ரோசம் மானம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சுயமரியாதைன்னு பெரியார் சொல்லி கொடுத்தது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது இந்த இடத்துல இனிமேல் பேசவே கூடாது. நம்ம கொடுத்த புகார் யாருக்காக கொடுக்குறோம்? பெரியாருக்காக. பெரியார் யாரை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு? திமுகவுக்கெல்லாம் பக்கபலமா இருந்து பின்னாடி வளர்த்தவர். அந்த பெரியாரை கொச்சப்படுத்திட்டு ஒருத்தர் இது மாதிரி இருக்கிறாரு. சீமானுக்கு எதிராக வந்த அந்த கோபம் எச் ராஜாவுக்கு எதிராக ஏன் வரல? சுயமரியாதை அங்க வந்து ஏன் அங்க எதனா வந்து உங்களுக்கு வேற எதனா வந்து அதான் அவங்க சொல்ல வரேன்னு. எங்களுக்கு பாண்டேக்கள் போதும். ஆமா சொல்லு. உங்களுக்கு இந்த மண்ணை சேர்ந்தவன், இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றி எல்லாம் உங்களுக்கு வந்து எரியும், உங்களுக்கு எரிச்சல் வரும். உங்களுக்கு எங்கிருந்தோ வரவர்கள் மட்டும் பத்திரிகையாளர்களா தெரியும். குறிப்பா திராவிடர்கள் சார்ந்து பூசி மெழுகுனா மாதிரி இருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு இன்டெலெக்சுவல் பத்திரிகையாளர்களா தோணும், அனுமதிக்க தோணும். நம்மளை போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு வந்து இவர்களெல்லாம் ஒரு ஆளா பேரை சொல்லாதவே பேசுறோம். நம்ம நிகழ்ச்சி எடுத்து வச்சு புரியுது இல்ல? அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மூத்த ஒரு ஆளை விட்டுட்டு மாமா மாமா பத்திரிகையாளர் ஏகலைவன் டைட்டில் வச்சு போடுவாங்க. இந்த மாமா தொழில் நமக்கா தெரியும், இந்த பேக்கரி டீலிங்லாம் நமக்கா தெரியும், நிறைய கதை இருக்குது அங்க டீலிங் எல்லாம், பின்வாசல் டீலிங் எல்லாம் நமக்கா தெரியும். நம்ம அந்த தொழில் எப்பனா பார்த்துருக்குறோம். மாமா தொழில நிறைய மாமா கதை எல்லாம் இருக்குது அங்க. அதை விட்டு நம்மளை போட்டு பேசிட்டு இப்ப இவங்களுக்கு என்ன, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவங்களை வந்து அங்கிருந்து வர வழியில கோயம்புத்தூர்ல அந்த வழியா தானே கள்ளக்குறிச்சி வழியா அப்படியே இறங்கி இது என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி நடக்கிறது. பைபாஸ் ஓரமாவே இருக்கு, அந்த ஊர் ஓரமா இருக்குது. குறிப்பா பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா, பெண் உரிமையை காக்கக்கூடிய மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி தெரியாம நடக்கலாம்னு ஒரு இடத்துல அங்க நின்று ஒரு கோஷம் போட்டுட்டு அது வர சொல்லுங்க. நல்ல உப்பு போட்டு நான் சொல்றது நீங்க வேற நினைச்சு சாப்பிடக்கூடிய சுயமரியாதைக்காரர்களாகவும் பெண் உரிமைக்காரர்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் போராடக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அங்க வந்து இதை பண்ணிட்டு வர சொல்லுங்க. நடக்காதுன்றத நீங்க நடத்திட்டு வாங்க. நீங்க யாரும் தெரியும் மக்களுக்கு. அதுக்குதான் சொல்லக்கூடிய இந்த பட்டியலின மக்கள் எந்த காலகட்டத்திலையும் திமுகவை நம்பவே கூடாதுன்னு நான் சொல்லல. அன்னை சத்தியவாணி முத்து உங்களுக்கெல்லாம் முன்னோடி சொல்லி வச்சுட்டு போனாங்க. எந்த காலகட்டத்திலும் துரோகத்தை மட்டுமே அழிச்சிட்டு இருப்பாரு திமுகவும் கருணாநிதியும் சொல்லிட்டு போனாங்க. இது ஒரு பாடம். இன்னும் நீங்க நம்பிக்கிட்டு உட்காந்து ஓட்டு போட்டீங்க, உங்க குடிசையை காலி பண்ணிட்டு தான் உங்க இடத்த தான் வந்து அப்புறப்படுத்தும். நீங்க தான் அழுக்குன்னு தூக்கி சென்னைக்கு வெளியில கொண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இவர்கள் நம்பாதுன்னு நம்ம சொல்ல வரோம். நடந்துச்சு செம்மஞ்சேரிக்கு மொத்தமா அதான் சொல்லு. அதுதான் இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு அப்புறப்படுத்துறது அதிகம் யாருன்னு பார்த்தா இவங்க தான் அதிகமா இருக்கும். புரியல? அரசியல் டாக்டர் சேகு தமிழரசன் ஒரு முறை சொன்னார், இது இந்த மெட்ரோ ரயில் இருக்குல்ல, இந்த திட்டம் பாருங்க, மேலே போகிற அந்த ரயில் திட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கூவம் ஓரமே வளைஞ்சி வந்து குறிப்பாக சிந்தாதிரிப்பேட்டையில் அநியாயத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் வளைஞ்சி அப்புறம் வேற இடத்துக்கு போகும். அந்த வேளச்சேரி போற அந்த இது வந்து போரூர் வரைக்குமே போகுது. பறக்கும் ரயிலா வேற ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு போகும்போது அந்த சிந்தாதிரிப்பேட்டையில் அந்த கூவம் ஓரந்த அந்த மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஒரு மூன்றுல ஒரு பங்கு வன்னியர் ஒன்று பிற மக்களும் 2 பங்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் இருந்தாங்க, அட்டவணை பிரிவு மக்களும். ஒட்டுமொத்தமாக வந்து ஆள் வச்சு காலி பண்ணிட்டு நவீன சிங்கார சென்னையம் கூந்தல் முழுக்க பேனை வச்சுக்கிட்டு கூந்தல் அழகி போட்டியில கலந்துக்கிட்ட கதையா இருக்குது. காலி பண்ணிட்டாங்க, மொத்த குடிசையும் காலி பண்ணிக்கும்போது ஊருக்கு வெளியில போட்டு விட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப அடுத்தது அதிமுக ஆட்சி வந்தோடனே செல்வி ஜெயலலிதா கிட்ட அந்த அம்மையார் கிட்ட சேகு தமிழரசன் சொல்றாங்க, இது எல்லாமே இந்த உழைக்கும் மக்கள் இருக்கிற இந்த ஸ்கீம், இது இவங்க இருக்கிறதால இவங்களை எல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இவங்களுடைய பில்டிங் பக்கத்துல வருது இடம்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க, அது பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உழைக்கும் மக்கள் எல்லாம் குடிசை அகத்துற மாதிரி இது ஓரமாவே போகுதுமா. இது வந்து மொத்தமே 6.5 கிலோமீட்டர், அது ஏதோ பண்ண ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே கொண்டுட்டு போறாங்க, பணமும் கூடுதலா ஆகுது, மற்றதும் ஆகுதுன்னு. அப்ப அடிச்ச ஆணி தான் அந்த திட்டம் அப்படியே தூணா நின்றுட்டு இருக்குது. இது துறைமுகத்துக்கு போற விரைவுச்சாலை, அதான் சொல்றேன். அப்ப அடிச்ச ஆணிதான் தூணா நின்று கோவத்து நடுவுலயே போயிட்டு இருக்கு. ஆமா, அது முழுக்க உழைக்கும் மக்களை தூக்கி வெளியில போட்டுட்டு போனோம். அவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சது திமுக. இன்னும் இந்த மக்கள் வந்து இன்னும் இவங்களுக்கு ஓட்டு கேட்டுன்னு சுத்ததுக்குன்னு நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு பாருங்க, அதுதான் வேதனை.
அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதான் சொல்ல வரும். அடுத்ததாக யூடியூப் சேனல்ல திறந்தாலே ஒரே ஆபாசங்கள் அங்கங்க நிறைந்திருக்கிறது. அதுல ஒரு குறிப்பா முக்கிய ஒரு சேனல் அரசியல் ஆபாச சேனல்னு கூட அதை சொல்லலாம். அதில் வந்து ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷெல்லாம் போய் நின்று வாழ்த்துனாங்களா? அந்த சேனல் தான் ரொம்ப நல்ல பெரிய மனுஷங்க. அது ஒரு அரசியல் ஆபாச சேனல் தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குடும்பத்தை உள்ள எடுத்து மிக மோசமாக வீடியோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை எதிர்த்தோ இல்லை அதற்கு வழக்கு தொடுக்கிற அளவுக்கோ நாம் தமிழர் கட்சியில எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கலன்றதும் ஒரு பக்கம் அந்த கட்சியை சார்ந்தவர்களே அந்த ஆதரவாளர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முடிவு இருக்கா இல்லை அப்படியே தொடர்ந்து? நேற்று இந்த வீடியோ வந்ததுல இருந்து பாக்குறப்ப எனக்கு உலகம் முழுக்க, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் இருக்கக்கூடிய 2-3 பேர் கூட எனக்கே அதை அனுப்பிச்சு என்ன இப்படிலாம் நடக்குது, அது முழுக்க முழுக்க ஒரு அபத்தம் அநீதின்னு தெரியுது. நான் திரும்ப சொல்ல வரேன், உங்க குடும்பத்தை பத்தி போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஆயிடாது. மிஞ்சி போனா எத்தனை நாள் சிறையில வைப்பீங்க? பேசியிருக்கிறேன். உங்க குடும்பத்தை பத்தி, உங்க குடும்பம் நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்றதுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்கு, எல்லாமே ஆவணம் இருக்கும், பேசுனதெல்லாம் இருக்குது. அப்படியே இல்லாம போனா கூட இந்த மாதிரி வலிய ஒரு பேட்டி நீ மிஞ்சி போனா அரெஸ்ட் பண்ணுவோம், உள்ள அதானே நடக்கும் அப்படின்னு ஒரு 10 வீடியோ உங்க குடும்பத்தை பத்தி போட்டா தாங்குவீங்களான்னு ஒரு கேள்வி. நடக்குமா நடக்காதா? நாளைக்கு நடக்கும். துணை முதலமைச்சர் நான் நேரடியாக சொல்றேன், நோக்க கூடாது. நீங்க என்ன ஒரு அதிகாரத்துல இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, இது ஒரு அநீதியான பிரச்சனை இருக்குது, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தீங்கிற அந்த முக்தா இருக்கு. இதை விட மானங்கெட்டத்தனம் போலீஸ் காவல்துறை நீ இதை விட வேற எப்படி கொச்சப்படுத்தவே வேணாம். அவன் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து சவுக்கு மாதிரி ஊழல்களை வெளியில கொண்டுட்டு வர நபருக்கு நீ போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு நீதிக்காக நிக்கிறீங்க, இந்த காக்கி சட்டன்ற ஒரு மரியாதை இருக்கும். ஒரு நாளாந்தாரமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு நாளாந்தாரமான பொழப்பு நடத்திக்கிட்டு எப்ப எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி சீமானை பத்தி 1க்கு 2 அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மட்ட ரகமா பேசியிருப்பான், மிக மோசமா இருக்குது. அப்ப எப்படி அந்த மாதிரி நபருக்கு நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வச்சுங்க? அப்பா நீங்க அரசு செய்ய சொல்லி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அரசு உதவியோட செய்து கொண்டிருக்க அரசு உதவி தான் அது. போலீஸ் பாதுகாப்பை கொடுத்து நீ என்ன வேணாலும் செய்யி நடந்து, நாளைக்கு ஆட்சி மாறுது, காட்சி மாறுது, உங்களை பத்தி நிறைய வராதுன்னு என்ன வித்தியாசம் சொல்லு? என்ன வித்தியாசம்? என்ன யோக்கியமா நீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வருதா இல்லையா? வருது. இல்ல இது அப்ப உங்களுக்கு அடிப்படை அறிவு வேணாமா? அப்ப அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி பேசாத. நம்ம பக்கமே நம்ம முதுகுலே நிறைய அழுக்கு இருக்குது. நாளைக்கு நம்மளை பத்தி இந்த மாதிரி மற்றவங்க போடுவாங்க. ஒரு 10 பேர் துணிஞ்சு போடுறான், சிறைக்கு போறோம், பரவாயில்ல, என்ன நடக்குது அப்படின்னு போடுறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே காவல்துறை பறந்து வரும், இது எப்படி பேசலாம்னு ஒரு நடவடிக்கை. ஒரு சாம்பிளுக்கு யாருன்னா ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா நாம் தமிழர்ல இருந்து உடனே போய் கைது பண்ணி கண்ணு கட்டி கண்ட மேனிக்கு அடிச்சு கைது பண்ணி உள்ள போடுறீங்களா? அந்த வேகம் இங்க வரணுமா வரக்கூடாதா? வரணும். அதே போல அவர் செய்த தவறை நாமளும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அது நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் இன்னும் எதிர்வினை வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இவங்க எப்பவுமே செய்ய போறது இல்லை. நம்ம சொல்றேன் இவங்களுக்கு செய்யணும்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாளைக்கு காட்சி மாறும், ஆட்சி மாறும்போது காட்சி மாறும்ன்ற மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா? யார் செஞ்சாலும் அது தப்புன்னு நம்ம சொல்ல வரோம். இந்த மாதிரி அநாகரிகமான பேர் வழிகளை அரசு இந்நேரம் காவல்துறை இந்நேரம் கைது பண்ணிருக்கணும். தாமாக முன் வந்து பண்ணிருக்கு. இந்த தாமாக முன் வந்து கைது பண்ணிருக்கணும். இது ஒரு மட்டமான செயல். இதை அனுமதிச்சிருக்க கூடாது காவல்துறை. முதல்வர் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எவ்வளவு அநாகரிகமான நீ ஒரு கட்சி தலைவர், அவருடைய கட்சி தலைவர், நாளைக்கு ஏதோ ஒரு விதம் அதிகாரம் மாறுது, உன்னால முடிஞ்சா பார்த்துக்குன்னு 10 வீடியோ அந்த மாதிரி போடுறான்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு சொல்லு. ஒன்றும் இல்லை, பல தலைவர்கள், மூத்த தலைவர்கள் பேசுனதெல்லாம் இருக்கு. அடிதடி வெட்டு குத்து வரைக்கும் போகும். பல மூத்த தலைவர்கள் பேசுனதெல்லாம் இருக்கு. அதை அப்படியே எடுத்து டீகோட் பண்ணி பேசி போட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க. சரி, நெல்லை ஜெபமணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப அவ்வளோ மானக்கேடா இருக்கும் கருணாநிதி பத்தி. அதை இன்னைக்கு எடுத்து பேசலாமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இதை தான் உங்களால செய்ய முடியும். ஆனா நாகரிகமான ஒரு அரசியல் எப்படி தெரியுமா இருக்குது? வகையா மாற்றுறாங்க. இப்ப திமுக வகையா சிக்கிடுச்சு. செல்வி ஜெயலலிதாவுடைய ஊழல் சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்கு இங்க வந்துட்டு வந்தோன்னே திரும்ப இங்க நடத்திட்டு இருக்கிறப்ப சுப்பிரமணிய சாமி போடுறப்ப அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. நடந்துட்டு இருக்கிறப்ப திமுக சார்பாக பேராசிரியர் அன்பழகன் தான் பெட்டிஷன் போட்டு இங்க அவங்க அரசு இங்க நடந்துகிட்டு இருக்குது, இந்த வழக்கு இங்க நடந்தாக்கா நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு மாத்துறாங்க அந்த வழக்கை. அந்த வழக்கு அங்க மாறிதான் அவர் கேள்வி மேல கேள்வி கேட்டு கடைசியா வந்து எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தது நடந்தது. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நடந்தது. அப்புறம் போயிட்டு பெயில வந்தது.
வந்ததுக்கு பிற்பாடு அந்த அம்மா இறந்து போச்சு, இந்த அம்மா திரும்ப மாட்டிட்டாங்க ஸ்ட்ராங்கா. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அதே விஷயத்த இப்ப சீமான் கையில எடுத்துட்டார். அடுத்த அஸ்திரமா எடுத்துட்டாரு. இதுதான் பிரம்மஸ்திரன்றது. இப்ப துரைமுருகனுடைய வழக்கு 2 வழக்கு என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றம்? 6 மாதத்துக்குள்ள ஏற்கனவே நீங்க வந்து ஊழல் பண்ணி சொத்து குவிச்ச வழக்கு, முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கு நடந்து விடுதலைன்னு வந்ததில் அநீதி நடந்திருக்குது. அதனால இந்த வழக்கை திரும்ப மறுபடியும் விசாரிக்கணும் 6 மாசத்துக்குள்ள. 2 வழக்கு பொன்முடியுது. இந்த பக்கம் வாங்க, இன்னொருத்தர் துரைமுருகன் 2 வந்துருச்சு. இன்னொருத்தர் யாரு? பொன்முடிக்கு ஏற்கனவே தீர்ப்பே வந்து பொன்முடிக்கு தீர்ப்பு வந்துட்டு அந்த வழக்கம் அப்படியே நிக்குது, தண்டனை நிறுத்தி வச்சு நிக்குது. இந்த வழக்கு நிக்குது. இன்னொரு இதுவும் அவருக்கு தள்ளுபடி நடந்திருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு நேற்று ஒரு வழக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு ஒரு வழக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவரு இதே மாதிரி சொத்து குவிச்ச வழக்கு, வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவிச்ச வழக்கு, கொஞ்சம் தான் கிடைச்சது, அதை வச்சுதான் வழக்கு போடுறாங்க. 1.5 கோடியோ 3 கோடியோ ஏதோ தெரியல. அதுக்கு வந்து அவங்க காலகட்டத்துல வழக்காடி அவங்களே விடுதலை ஆகி வெளியில வந்துட்டாங்க, நிரபராதிகளாம். இது பார்த்தா அநீதியா இருக்குன்னு இப்ப திரும்ப மறு விசாரணை ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து போட்டிருக்காங்க, ஒரு அமைச்சர் மேல இருக்குது. இப்படின்னு ஒரு 4-5 பேர் இது எல்லா வழக்கும் எடுத்துக்கிட்டு நேராக உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் வேற மாநிலத்தில் இந்த வழக்கு நடக்கணும். இங்கே நடக்கிறப்ப இதுக்கு நீதி கிடைக்காது. ஏன்னு கேட்டால் இந்த வழக்குக்கு எல்லாம் விஜிலன்ஸ் தான் வரணும். விஜிலன்ஸ் போட்ட வழக்கு, லஞ்ச ஒழிப்பு துறை, வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவிச்ச வழக்கு. விஜிலன்ஸ் வந்து இப்போ யார் கண்ட்ரோல்? தமிழ்நாடு அரசு, திமுக உள்துறை முதல்வர் ஸ்டாலின் சொல்ல இருக்குது. கரெக்டா? அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தான் போகணும். பிபி கிரைம் குற்றவியல் வழக்குக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடணும். மந்திரி அவர் நிற்கிறார். என்ன இவங்க கேள்வி கேட்டு என்ன கிராஸ் பண்ணி என்ன வந்து விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா வந்து வாதாடுவாங்களா, ஸ்ட்ராங்கான ஆவணத்தை கொடுப்பாங்களா, கேள்வி வருதா இல்லையா அப்படின்றத அவர் சீமான் வச்சுக்கிட்டு வழக்கறிஞர் டீமோட இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தான். டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பெட்டிஷன் போறதுக்கு ரெடி. இப்ப இத்தனை பேர் வழக்கம் வேற மாநிலத்துல நீங்க நடத்தணும், உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில். இதுக்கு வந்து ஒரு தீவிரமான வேலையை செய்துட்டு நீ இந்த ஆட்டம் தான் சல்லியை கொண்டு வச்சுக்கிட்டு சீமான் அப்பப்போ ஒரு ஆபாச வீடியோ தலைப்பை போட்டுட்டு இப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஆட்டம் வேற ஆட்டம் சீமான். அவரு இந்த மாதிரி கையில எடுத்திருக்கலாம். சீமான் சொன்ன சிவன் ஆட்டம், அதுதான் சிவனாட்டம் பார்த்திருப்பேன். முதல் அடி இதுதான். இப்ப இது இல்லாம 2 சப்ஜெக்ட் தனியா இருக்குது. அது புரியுதுல? இப்ப இதுல வந்து நீங்க வந்து ஒரு 4 உங்களுக்கு தெரிஞ்ச அந்த திராவிட பாஷையில போட்டுட்டு இப்படி கொச்சப்படுத்திட்டீங்க. இத்தனை பெரிய மனுஷங்க இருக்கிறாங்கல்ல திமுகக்குள்ள, ஒரு பெரிய மனுஷனாவது இது நடக்கிறது அநீதின்னு ஒரு குரல் வந்திருக்குதா? பெண்கள் எத்தனை பேர் முற்போக்கு முகத்துல இருக்கிற அந்த பெண்கள், கம்யூனிஸ்ட்லயும் சரி திமுகவிலையும் சரி, வாசிக்கு தோழர்லாம் நிறைய கொதிச்சு போய் அப்பப்போ வரவங்க. இது நியாயமா நீதியான ஒரு வார்த்தை பேசியிருக்கணும் இல்லை கம்யூனிஸ்ட் பெண்கள் மாதர் சங்கம். பத்திரிகையாளர் பெண்களும் ஏதோ ஒன்று பேசிட்டாரு, அது எது தப்பா பேசிட்டாருன்னு நிறைய நடந்து புகார் கொடுக்கறதுக்கு வந்தீங்க இல்ல தோழர் நீங்களாம்? உண்மையிலே சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு இவன் போட்டிருக்கிற நேற்று போட்டிருந்த அந்த வீடியோ உண்மைக்கு மனசாட்சிக்கு நீதிக்கு சரியானதா? கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் யாருமே இங்க வந்து அதை நம்ம தொடல. ஆனா இது வந்து சரியானதா? உண்மை இருக்கிறதா? யாராவது மனைவி அனுமதியின் பேர்ல 108 பெண்கள் கிட்ட இருந்துட்டு வந்திருக்க முடியுமா? ரொம்ப கொச்சத்தின் உச்சமா இருக்கு. அப்ப இந்த பெண்கள் அமைப்புலாம் நீங்க எங்க போயிட்டீங்க? நாளைக்கு வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க ரோட்டுக்கு வந்துச்சுன்னா மக்கள் என்ன வீசுவாங்களே எடுத்து, பொன்முடி மேல வீசின மாதிரி வீசுவாங்கல்ல. அப்ப இதுக்கெல்லாம் பேசாத பெண்கள் என்ன உரிமை என்ன இருக்குது? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் தவறி வந்த வார்த்தைக்கு ஒன்னா கிளம்பி வந்து நிற்கின்ற ஒரே பிரச்சனை பேசுறீங்க. அது கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்கு இது இவ்வளவு நடந்திருக்கு. ஒருத்தர் கூட இதுல நியாயத்தை பேசவே இல்லை. மீச வச்சுங்கிற ஆம்பளையா இருந்தாலும் சரி, புரியுதில்ல, இதெல்லாம் அநீதி அப்படின்னு ஒரு வார்த்தை பேசல. நீ சித்தாந்தத்துல கருத்தில் ரீதியா மோதுறதுக்கு துப்பு இல்லாம 4ஆம் தர வேலையை நீங்க கையில எடுத்துட்டு செய்றீங்க. பெரியாருக்கு நீங்க என்ன வேலையை செய்தீங்களோ அதே வேலையை நீங்க இப்ப திரும்பவும் செய்யறீங்க. உங்க பெரியாருக்கு செய்தது இங்க திரும்பவும் செய்றீங்க. புரியுதில்ல? 4ஆம் தரமா கேட்டீங்க பெரியார, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற, வயசு வித்தியாசம்பா, அது வேணாம், அது கொச்சியாவே இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்க போட்டு எழுதிட்டீங்க. சரி, சம்பந்தப்பட்ட நபர் மீது தனிப்பட்ட பிரைவேட் வழக்கை போடலாம். வழக்கு போடலாம். அந்த வழக்கறிஞர் அதான் சொல்றேன், அந்த வழக்கறிஞர் டீம் என்ன பண்ணுதுன்னு எல்லாம் கேட்டு ஓய்ஞ்சிட்டாங்க. நம்ம அதை சொன்னோம்னா குத்தம் கோவம் வந்துடும். சரி, அவங்களுக்கே கோவம் வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க என்னைக்கே செய்திருந்தீங்கன்னு வச்சுக்கோ, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு லட்டு மாதிரி வந்தது. நீங்க சொல்ற அந்த வார்த்தையை வெளியில இருக்கிறவங்கலாம் குமுறி போயிருக்கலாம். நீங்க கடந்து போங்க, நீங்க கூட இருந்துகிட்டு
வெளியில இருக்கிற அத்தனை பேர் எங்கெங்கோ இருக்கிறவங்களாம் கொதிச்சு போய் அவங்க ஒரு காங்கிரஸ்ல இருந்துட்டு ஒரு மூத்த திமுக தோழர் பேசுறாரு என்கிட்ட புதுக்கோட்டையில இருந்து. இது என்ன இதெல்லாம் அநியாயமா இருக்குது, வயசு 70-75 வயசு தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ஓவர். இது காங்கிரஸ்ல இருந்து அந்த மாதிரி பேசுறாங்க. எங்க இருக்கிறீங்க நீங்க? அதுக்குதான் வந்து இந்த ஆட்டத்தை பாடி இருக்கிறார். புரியுதுல? நீங்க இதுல வந்து மாற்றீங்க. செல்வி ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் அந்த கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி 100% உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீதி வந்து என்னைக்குமே அப்படியே போயிட்டு இருக்காது. இந்த 4-5 பேர் இல்ல இன்னும் ஒரு 2 பேர் சேர்ந்து 7 பேருக்கு சேர்த்து இந்த வழக்கு இங்க நடக்கக்கூடாது. உச்ச நீதிமன்ற பார்வையில வேற மாநிலத்துல அதுக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரானா கூட இவங்க எதனா உருட்டுவாங்க. புரியுதுல? வேற இடத்துல நீங்க நடத்தணும்னு கேட்டு குஜராத்ல நடத்த சொல்றீங்களா? பெட்டிஷன் போட்டு ஏற்பாடு நடக்குது. சரி, விரைவில் அது வந்து இருக்கும். இப்ப இந்த குடிமி சீமான் கையில இவங்க குடிமி, இதான் இப்ப விஷயம். இதுல இந்த ஆட்டம் இவங்க எப்படி பாக்குறாங்க, இதுல இருந்து எப்படி வரப்போறாங்கன்றது தான் கேள்விக்குறி. ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது, அது மட்டும் உறுதி. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இது சாதாரணமா தான். ஆனா இது சாதாரணமா நடந்து அந்த பக்கத்துல வந்து கொளுத்தி போடும். நீங்க பாருங்க. இன்றைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிறது நடிகர் விஜயனுடைய கட்சி தாவேகா கோயம்புத்தூர்ல நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கருத்தரங்கம், பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும் டிவி சேனல்களை எடுத்தாவே எந்த நியூஸ் சேனல் போனாலும் அந்த செய்தி தான். விஜய் நடந்த ஏர்போர்ட்ல இருந்து வர்றது, அந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு போற வரைக்குமே ஆரவாரத்தோட பயங்கரமான ஒரு கூட்டம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு 2026 தேர்தல் எப்படி இருக்க போகிறதுன்னு கலகலப்பா இருக்குன்னு தோணுது. கலகலப்பா, கமர்ஷியலா நிறைய வரும்னு தோணுது. ஊடகத்துக்கு சொல்றேன், இது வந்து பேக்கேஜ். ஓ அப்படி சொல்ல, இதுல வந்து மீடியாவில் இருந்தன்றதெல்லாம் கூட ஓட்டுக்கு ஏதாவது செய்தி வந்து ஒரு சும்மா போற போக்குல செய்தியை வந்து ஒரு செய்தியா சொல்லிட்டு போவாங்க. பேக்கேஜ்னு பேசிட்டாங்கன்னாக்கா அது முழுக்க நீங்க லைவா காட்டிக்கிட்டே இருக்கும், கவர் பண்ணிட்டே இருக்கணும். கவர் பண்ணி கல்யாண மண்டபத்துல கவர் பண்ணணும், ஒண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணணும் நிறைய. இது ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வந்திருக்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல, இப்ப அந்த காசு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இவங்க கூட கூட்டலாம். புரியுதுல உங்களுக்கு? இல்ல இதை விட ரசிகர்களா வர்றவங்க எப்படி நீங்க காசு கொடுத்து? ரசிகர்கள்ன்றது கொஞ்சம் பேர் தான். அதை தாண்டி பெரும் கூட்டம் நீங்க ஏற்பாடு பண்ணதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய கணக்கு எடுத்துட்டு விசாரிச்சுட்டு போனோம். இல்லைன்னு சொல்லட்டும், எங்கெங்க இருந்து என்னென்ன வண்டி வந்துச்சு, எப்படிலாம் வந்துச்சு, பேக்கேஜ் எப்படி கூப்பிட்டு போனீங்கன்றது வெளியில வரட்டும், பேசுவோம். மேற்கு மண்டலத்துல விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கட்டும். ஆனா இந்த அளவுக்கு கூட்டம்லாம் இதெல்லாம் ஓட்டா கன்வர்ஷன் ஓட்டா மாறுமான்றதும் கேள்வியா இருக்குது. உங்களுக்கு அதிகபட்சமா போனீங்கன்னா ஒரு 6 தாண்ட முடியாது அப்படின்றது தான் நிலைமை. இதுல வந்துட்டு பூத்து கமிட்டி அமைக்கிறதுல 3வது பெரிய கட்சி இதுதான் அப்படின்ற ஒரு விளம்பரம் வேற கொடுத்துருக்காங்க. இந்த விளம்பரம் எந்த அளவுக்கு எடுப்பாக இருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அது அவங்களுக்கு சொல்றதை கொண்டுட்டு போறதுக்கு ஊடகம் இருக்குது, பேக்கேஜ் இருக்குது, விஷயம் கொண்டு போயிடுது. இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. யதார்த்தத்துல நீங்க போடுற பூத்து என்ன ஏதுன்ற விஷயம் இருக்குது. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது. ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு நீங்க வந்து நடத்திடலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அரசியலா வரும்போது நிறைய இடிக்கும் இல்ல உங்களுக்கு, பூத்துக்குள்ள நடக்கல உங்களுக்கு அனுபவம் வேண்டும். அதனால இது போக போக பார்க்கும். தொடர் வரட்டும், விஜய் வெற்றி பெறட்டும், முதலமைச்சரா உட்காரட்டும், தனித்த முதலமைச்சரா இருக்கட்டும், கூட்டணியே இல்லாம. புரியுதுல? வாழ்த்துக்களை நம்ம சொல்லுவோம். ஆனா யதார்த்த அரசியலுக்கு நீங்களும் இன்னொரு திராவிடத்தினுடைய அம்சமா மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதே ஸ்டைல் தான் உங்களுக்கு, கிட்டத்தட்ட அதே விளம்பரம், அதே விளம்பர அரசியல், அதே மக்களுக்கு பணம் கொடுத்து கொண்டுட்டு வர்றது. வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு ஒரு கருத்தரங்கம் நடத்தி அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி எப்படி பணியாற்ற வேண்டும் அப்படின்றதுக்கு பயிற்சி கொடுக்குறோன்றதே பெரிய. அதுதான் நீங்க இதையே வந்து இவ்வளவு பிரபகண்டா பண்றீங்கன்னாக்கா இன்னொரு திராவிடம் தான், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுல்ல? நீங்க வந்து அந்த திராவிடத்தை நீங்க என்ன பேசுனீங்களோ அதே போல நாளைக்கு உங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு இன்னொன்னு வரும். உங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. நீ மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி தொடர்ச்சியா மக்கள் மன்றத்துல நின்று அங்க போராடி அங்க நீங்க சேர்க்கணும். உங்களுக்கு சினிமாவுடைய ஒரு பவர் இருந்துச்சு இல்ல, அந்த டீம் அப்படியே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நீ எதுவுமே இது வரைக்கும் போராட வரலையே, எதுக்குமே குரல் கொடுத்து படம் முடிச்சுட்டு வரோம் சார், ஜூன் மாசம் வந்துடும். போன முறையும் அந்த மாதிரி தான் சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு படம் முடிச்சுட்டு வருவீங்க, அப்புறம் இன்னொரு படமும் முடிப்பீங்க. எது வரைக்கும் நீங்க எப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? மக்கள்கிட்ட வாங்க, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க, மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்க. இந்த சொன்னல கள்ளக்குறிச்சிக்கு போய் நின்று போராடு, இந்த விஷயத்துக்கு நீங்க பேசுங்க, துணை இருங்க. இதை விட்டுட்டு உள்ள அரங்கத்துக்குள்ளாரே நின்றுட்டு இப்படியே பில்டப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு திராவிடமா மாறிடாதீங்கன்னு நம்ம சொல்ல வரோம். என்ன இப்ப நடக்கிற கூட்டங்கள் எல்லாமே கோயம்புத்தூர் நோக்கியே போயிட்டு இருக்கீங்க. மேற்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு எத்தனை பேர் தான் முயற்சி செய்றீங்க? ஒன்றும் இல்லை, அங்கே வந்து இப்போ 18ல் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரம்மாண்டமான
மே 18க்கு இனப்படுகொலை நாள் ஒட்டி அதை வந்து நடத்துவாங்க. மே 18 ஒரு முறையும். இந்த முறை கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு பெரிய அரங்கத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி இவங்க அவங்களுடைய கெத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு, சுயமரியாதைன்ற பேர்ல அங்க ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு போட்டியா கோயம்புத்தூர்ல என்ன வேடிக்கைன்னா, இவர் பாவம் நம்ம ஐயா இருக்கிறாருல மீச பாண்டியர், கஷ்டப்பட்டு இப்பதான் மணியரசன் சீமானியும் பேசி டெவலப் பண்ணி ஒன்று உருவாக்கி ஒரு ப்ரொமோ வந்து வெளியே விட்டு கூட்டம் நடத்த போறாரு. இந்த கூட்டத்தை பத்தி இன்னைக்கு ஒரு செய்தியும் இல்லை. கனிமொழி கலந்துக்கிறாங்க, யாரையும் கலந்துக்கிறாங்க, பெரிய விஐபி எல்லாம் கலந்துக்கிறாங்க, புரியுதுல்ல, ஒரு வெளிச்சமும் இல்லை. மொத்தத்தையும் வந்து விஜயனுடைய அந்த இது இருக்குல்ல முழுகிட்டாரு. வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் மாநாடு ஏர்போர்ட் வேலை இறங்குனதுல இருந்து உள்ள போறது அரங்கத்து வரைக்கும் காட்டுற வரைக்கும் சுத்தமா அதே தான் போயிட்டு இருக்குது. இவங்களை பத்தி ஒரு கேப்பாரு இல்லை, ஒரு செய்தி இல்லை. அவங்க சேனல்லே போறே இருப்பா பேக்கேஜ் இது முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்தா அதை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். காசே தான் கடவுளை பார்க்குற மாதிரி போயிட்டு இருக்குது நாடு. இந்த போட்டி கோயம்புத்தூர்ல இதை வச்சுதான் வந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் மக்களுக்கு கோடை காலத்துல நல்ல ஏற்கனவே கொஞ்சம் குளிரா இருக்கும், இப்ப இன்னும் கொஞ்சம் குளிரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. கோயம்புத்தூருக்கு எதனா நடக்க போது ஜாக்கிரதையா இருங்க. அடுத்ததாக நேற்று சட்டமன்றத்துல அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். 200 ரூபாயில 100 MBPS டேட்டாவை மாதந்தோறும் அனைத்து குடும்பத்தினருக்கும் கொடுப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. அதை பற்றிய பரிசீலனையில இருக்கு, அதை பற்றி பேசிட்டு இருக்கோம், விரைவில் அதை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம நார்மலா நம்ம ஒரு தனியார் நிறுவனத்துல இன்டர்நெட் வாங்கிட்டு இருக்கோம், மாசம் 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம். 200 ரூபாய்க்கு கிடைக்குது, அதுவும் 100 MBPS ஸ்பீட்ல கிடைக்குதுன்னும் போது தாராளமா அதை வரவேற்கலாங்க. ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா செய்யுங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். நிறைய இளைஞர்கள் உங்க பக்கம் வருவாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. ஓட்டு எலெக்ஷன் ஓட்டி நீங்க ஏதோ பண்றீங்க, சரி, உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிற திமுகவுக்கு நீங்க இந்த நல்லது பண்றீங்க, அதையும் பாராட்டணும். புரியுதுல்ல, அதான் அறிவுன்றது, அவர்கிட்ட இருக்கிற அறிவு. இதை செய்தால் இளைஞர்கள் இப்ப 100 டேட்டா அந்த ஸ்பீட்ல கிடைக்குது. நம்ம பயன்படுத்துறதே 40ல இருந்து 50 தான் பயன்படுத்தும். 100 அது 200 ரூபாய்க்கு கிடைக்கும் போது அப்படின்னா நம்ம எவ்வளவு 1020 ரூபாய் கட்டிட்டு மாசம். இது 200 ரூபாயில கிடைக்குதுன்றப்ப கொண்டாடுமே மொத்த இளைஞர் சமுதாயம் கொண்டாடி குத்துரா ஓட்டுன்னு போடுவாங்களே. சரி, நல்ல விஷயம் தான். சரி, ஆனா தனியார் நிறுவனங்களான மற்ற இந்த ஹாத்வே, ஏர்டெல், ஜியோ ஃபைபர் இவங்கெல்லாம் தலையில துண்டு போட்டு வந்திருப்பாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் நடக்கும்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பேசி ஏதோ ஒண்ணு பண்ணி யார்கிட்டயும் கொடுக்க போறாங்க. சரி, அரசு செய்தா இல்ல இவங்க கண்ட்ரோல்லே அது வருதா அப்படின்றது வானம் மாதிரி. ஆமா, புரியுதுல உங்களுக்கு. ஒண்ணு உருவாகலாம். அதுவும் இவருக்காக இருக்காது, அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டு செய்யலாம். பேர் மட்டும்தான் அரசு இதுவா இருக்கும். அதுக்கு எதனா உருட்டி கிருட்டி பார்த்தோன்னா அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு அதை அப்படியே தனியாரா கொண்டுட்டு போயிடுற மாதிரி அதை அப்படியே நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்குள்ளார நீங்க சொல்ற மாதிரி வழக்கமா எப்பவுமே நல்லது செஞ்சே பழக்கம் இல்லை. அப்படியே ஒரு நல்லது வருதுன்னாவே அதுல ஏதோ அட்டையை போட போறீங்கன்னு அர்த்தம். புரியுதுல்ல, இதை என்ன விதமா பண்ண போறாங்க, நல்ல ஸ்கீம், ஆனா என்ன விதமா பண்ண போறீங்கன்றதான் பார்க்கணும், பார்த்துட்டு பேசணும் நம்ம அதை. சரி, நான் கூட நேற்று பேசிட்டு இருக்கும்போது அருணன் கூட பேசிட்டு இருந்தேன். இப்படி ஒரு அறிவிப்பு வருதுன்னா இவங்க வந்து லைட்டா கிள்ளி விட்டுருக்காங்க, பேரத்துக்கு கிள்ளி விட்டுருக்காங்க. நாங்க கவர்மெண்ட்ல இருந்து 200 ரூபாய்க்கு கொடுக்க போறோம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி கேட்டு அப்புறமா நாங்க இவ்வளவு தரோம் அவ்வளவு தரோம்னு டீலிங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். அப்படியும் இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம், ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறாங்க. அதான் ஓலாவில் காரு, ஆட்டோ இதெல்லாம் வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்கல்ல, யூபர், ஓலா, அப்புறம் ரேபிடோ எல்லாத்துலயும் ஓட்டிட்டு இருக்கிறாங்கல்ல. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விலை நிர்ணயம் வச்சாங்க. அதுதான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன கேட்கறாங்க, இந்த 12 வருஷத்துல பெட்ரோல் விலை எவ்வளவு மேல ஏறிடுச்சு, விலைவாசியும் ஏறிடுச்சு. அந்த லெவலை வச்சுக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் இந்த நிறுவனங்கள் வந்து இது மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்குது. இதுல எங்களுக்கு நிறைய சங்கடம் இருக்குது. அதனால அரசு நீங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுங்க, இந்த விலையை நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. நீங்க அந்த தனியார் நிறுவனங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இந்த வச்சு பண்ணுங்கன்னா, தனியார் நிறுவனங்களுக்காக வேண்டி லட்சக்கணக்கான ஓட்டுநர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இதை கண்டிக்கவே இல்லை, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு, அரசே ஒரு ஆப் நடத்தினா நாம் தமிழர் கட்சியில கோரிக்கையில இருக்குது, இது பேசி இருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன்.
ஓகே. நாம் தமிழர் கட்சி இது ஓலா மாதிரியே ஒரு ஆப் தமிழ்நாடு அரசியை கொண்டு வந்துட்டு அவன் வந்து இப்போ எவ்வளோ 30 ரூபாய் எடுக்கிறாங்களா கமிஷனு? கமிஷன் 30% எடுக்கிறாங்க. எவ்வளோ ஓட்டுறாங்களோ இப்போ ஒரு சவாரிக்கு எவ்வளோ கிடைக்குதோ 100 ரூபா கிடைக்குதுன்னா 30 ரூபா அவங்களுக்கு போயிடும். 1000 ரூபாய் ஒரு ஓட்டி வந்துக்கிறாருனாக்கா 300 ரூபாய் போயிடும் அவனுக்கு. யாரோ ஒருத்தன் 300 ரூபாய் சாப்பிட்றத விட தமிழ்நாடு அரசுக்கு 100 ரூபாய் நீங்க குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் இல்ல 15% வச்சுக்கோங்க. 150 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வருது. எத்தனை ஆயிரம் கோடி அதுல கிடைக்கும். ஓலா, ஊபர், ரேபிடோ, இன்னொரு ஏதோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் கோடியா. இதுல என்னன்னா அதே வழியா தான் வரேன். திரும்ப ரிட்டர்ன் பார்த்தாக்கா காலையில வரும்போது 250, சாயங்காலம் பார்த்தா 350, 400. என்னன்னா பீக் அவர் க்ரௌடு அதிகமாக, கூட்டம் அதிகமாக இருக்கும். சரி, அப்படின்னா கூட கடந்து போகிறதுக்கு நேரம் பெட்ரோல் எவ்வளோ வரும்னா 1 லிட்டர் கூட வரும். 30 ரூபா. நீங்கள் 1 லிட்டருக்கு 100 ரூபா வச்சுக்கலாம். 2 மடங்கு ரேட் ஏறுது. அவங்களுக்கு கமிஷன் வேற கொடுக்கணும். கமிஷன் வேற கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் இங்கே வராரு. மொத்தமே 1000க்குள்ளதான் செலவு. கோயம்பேடுல அந்த கிளாம்பாக்கத்தில் இறங்கி அங்கிருந்து இன்னொரு ஆட்டோவில் ஒரு காரில் போகிறப்ப பார்த்தா 1200 பில்லுக்கு வருது. அப்போ அவர் கொதிச்சு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தா நம்ம எல்லாம் பார்த்தோம். இது என்ன நடக்குது இந்த அரசு கிட்ட? இதெல்லாம் அரசு கட்டுப்படுத்த வேண்டிய வேலை யாருக்கிட்ட இருக்குது? தனியார் நிறுவனங்கள் ஓலா, யூபர், ரேபிடோ அந்த மாதிரி கொடுக்குற கமிஷனுக்காக வேண்டி நீங்க இந்த மாதிரி போட்டுன்னு வதை பண்ணிட்டு ஒரு பக்கம் லட்சக்கணக்கான ஓலா, ஊபர் இந்த மாதிரி ரேபிடோல ஓட்டக்கூடிய இந்த தொழிலாளர்களையும் நீ பாதிக்கிறீங்க. தமிழ்நாட்டுடைய வருமானமும் வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. மொத்தத்துக்கும் வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துச்சுன்னா 1000 கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரும்ல. உறுதியா. நீ ஏன் சாராயத்தையே நம்பிட்டு இருக்கிற? சாராயம் விற்கிறதுல மட்டுமே நம்பிட்டு இருக்கிற? வருஷம் குறைக்கிற நீங்க ஒன்றும் குறைச்ச மாதிரி தெரியல சாராய விற்பனை. அந்த பக்கம் விற்பனை குறைகள்னு கூட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்கிற. அதை விட நீ அதை குறைச்சிட்டு இது வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் எடுத்துங்க. இந்த ஆப் தமிழ்நாடு அரசு ஆப் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, நேர்த்தியா பண்ணுங்க. 10% அரசுக்கு வருமானம், மீதி வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு. அப்படின்றப்ப இன்னைக்கு என்ன ரேட்டு, பெட்ரோல் விலை என்ன ஏறிக்காது, ஒரு விலையை நிர்ணயம் பண்ணிடுங்க. கூடுதலா கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப் கொடுக்காத நடவடிக்கை எடுங்க. சரி, இந்த மக்களுக்கும் நல்லது கிடைக்கும், தொழிலாளர்களுக்கும் நல்லது கிடைக்கும், அரசுக்கும் வருமானம் வரும். ஆனா இங்க என்னன்னா பின்வழியா வாங்குறது. புரியுதுல்ல? அரசுக்கு வருமானம் வந்து எனக்கு என்ன லாபம்? அதுக்குதான் பதவியில் வந்து இப்ப ஆட்சியில இருக்கும்போது அரசுக்கு வருதுன்னா அப்ப நான் எடுத்து செலவு பண்ணலாம், ஏதாவது கையாடல் பண்ணலாம். சரி, அரசு நாளைக்கே எனக்கு கவர்மெண்ட் கலையுது, நான் வெளியில வந்துட்டேன், எனக்கு எந்த பதவியும் இல்லை, அது வெறுமனே அரசுக்கு தானே போவோம், எனக்கு எதுவும் வராது இல்ல. இதுவே பிரைவேட்டுக்கிட்டே வச்சிருந்தோம்னா கட்சி நிதியா நீ அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் முடிச்சு விட்டு இதுக்குதான் வந்து உட்காந்துக்கிறீங்களா? அதுதானே அரசியல். அதுக்குதான் வந்து உட்காந்துக்கிறீங்க. இந்த மாதிரி இதையாவது படிச்சு நாம் தமிழர் கட்சி வரைவு இருக்குல்ல, கட்சி கொள்கை வரைவு, அதை படிச்சாவது மக்கள்கிட்ட கொண்டுட்டு போங்க. ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு 20% காசு மிச்சமாகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு பெட்ரோல் விலை நிர்ணயம் என்னவோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. கமிஷன் அதிகன்றதால தான் அவங்க எல்லாம் கமிஷன், இந்த தனியார் நிறுவனங்கள் ஓலா, யூபர், ரேபிடோலாம் கமிஷன் அதிகமா அவங்க வச்சுட்டு இருக்கிறதால தான் ரேட்டு பயணிகளுக்கு வந்து காசு அதிகமாகுது. அப்ப இதுவும் பயணிகளுக்கும் லாபம் வருது. ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்ச மாதிரி அரசுக்கு வருமானம். செய்ய மாட்டேங்கிறீங்களே சாமி. இப்ப நீங்களே இதெல்லாம் சொல்றேன், எதுக்கு சொல்ல வரணும்னா நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்ல வரோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு போயிட்டு இருக்குது இல்ல. லட்சக்கணக்கான போராட்டம் உனக்கு சாதாரணமா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசியலே சினிமா துறையை தொட்டு தான் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி சினிமா துறையில பயணிச்சவங்களுக்கு சினிமா துறையில ஒரு ஆப் கொண்டு வந்து டிக்கெட்டுக்கு புக் மை ஷோ இல்ல டிக்கெட் நியூவோ போகாம தமிழ்நாடு அரசினுடைய ஒரு ஆப்புக்குள்ள வந்து டிக்கெட் புக் பண்ணா இன்டர்நெட் சார்ஜ், அந்த சார்ஜ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாமேன்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாளா இருக்கு. நல்ல விஷயமாச்சு இது. நாங்க அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டோம். துணை முதலமைச்சரும் ஒரு பெரிய நடிகர் எல்லாம் சரி. குடும்பம் அந்த பக்கத்துக்கு தனியா வருமானம் போயிடும்ல உங்களுக்கு. நான் சொன்னதுதான் கரெக்ட். ஆமா, அரசு தரப்புல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு அவங்களே பண்ணலாம். ஒரு பெரிய ஒரு முறை நடத்துங்க. இளையராஜாவுடைய நிகழ்ச்சியை நீங்க எடுத்து நடத்துங்க, ரகுமான் நிகழ்ச்சி அரசு தரப்புல நடத்துங்க, நீங்க போடுங்க, டிக்கெட் நீங்க பண்ணுங்க. என்ன குறைஞ்சி போகுது? தனியார் யாரோ ஒரு, அது உங்களை சார்ந்த நிறுவனம், அது வேற சொல்லக்கூடாது, வாயை மூடிக்கணும். நம்ம அவங்க பின்ன இருந்து இயக்கி அவங்க வந்து நடத்தி அவங்க கோடியில சம்பாதிச்சுட்டு போறது. அரசுக்கு வருமானம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மக்கள் வந்து சந்தோஷமா பார்ப்பாங்க, குறைந்த கட்டணமாவும் இருக்கும், நேர்த்தியாவும் இருக்கும். ஒரு முறை இன்னைக்கு எங்க கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அரசாங்கத்தை நீங்க பாராட்டுவீங்க, மக்கள் திமுக அரசு பாராட்டுவீங்க. நாளைக்கு வேற கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எங்களை நீங்க பாராட்ட மாட்டீங்கல்ல, அந்த கவர்மெண்ட் தானே பாராட்டுவீங்க.
அதனால எங்களுக்கு என்ன லாபம், அதனால அது தனியார்ட்டே இருக்கட்டும், தனியார் வந்து சம்பாரிச்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு. அதுக்காக தான் மாத்தி கொண்டுட்டு வராங்க போல இருக்கு மக்கள். நிரந்தரமா ஒரு வழி பண்ணுவாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம். சரி தம்பி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடர்வாரா மாட்டாரா அப்படின்ற கேள்விக்குறியோடு இன்றைக்கு சட்டமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் செய்ய வேண்டி இருந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஆனால் அதை மாற்றாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி தண்டனை அப்படின்ற ஒரு மசோதா. இல்லை, இது வந்து செந்தில் பாலாஜி தான் தாக்கல் பண்றதா பேச்சு இருந்தது நேற்று வரைக்கும். இன்னைக்கு பார்த்தா மாறிக்கல வச்சு என்ன தோணுதுன்னா, அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் அப்படின்றது ஒன்று தோணுது. உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சி அந்த கேள்வி கேட்டிருக்குது, அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா. 2 கேள்வி பதில் எனக்கு 28 நாளைய மறுநாள், நாளைக்குள்ள, அதாவது திங்கட்கிழமை நாளைய மறுநாளுக்குள்ள நீங்க சொல்லணும்னு கேள்வி கேட்டு, இந்த நிலையில திரும்ப ஒரு மசோதா வந்து வாசிக்கிறது போறதுன்னு வச்சிருந்தாக்கா சில அட்வைஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு திரும்ப போட்டியாக செய்யற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது பெரிய சிக்கலாகும். எது ஒண்ணுமே நாளைக்கு அங்கதான் போய் நிக்கணும். அதனால இது வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், நீங்க வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி பேசி முடிவெடுத்து அவரை ஒதுக்கிட்டு ரகுபதி வச்சு இன்னைக்கு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவ கழிவுகளை வந்து பயன்படுத்தி கொட்டினாங்கன்னா கொண்டு வந்து கடுமையான நடவடிக்கை, சட்டம் நிறைய இருக்குது, தண்டனை எல்லாம் நிறைய இருக்குது, நல்ல விஷயம் அது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப 2 ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அவருக்கு உச்ச நீதிமன்றத்தை கோபப்படுத்தாம இருக்கிறதுக்காக இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கலாம்னு நினைக்கலாம். அப்புறம் அந்த வழக்கெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு திரும்ப மந்திரி பதவி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல எனக்கு மந்திரி பதவி தான் முக்கியம் அப்படின்னாக்கா அடுத்தது என்ன நடக்குன்னா, நீங்க சரண்டர் ஆகணும், ரத்து பண்ணிடுவாங்க, சரண்டர் ஆகணும், மந்திரியா தான் நீ உள்ள போகணும், லாக்கா இல்லாத மந்திரி அப்படின்னு உள்ள வச்சுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு சலுகைகள் சில உள்ள கிடைக்கும். அதோட சரிதான், எப்படி இருந்தாலும் சலுகை உங்களுக்கு குறை இருக்கா போறது, ஆட்சி முடிவு ஜாமீன் இருக்காது. அது அப்புறம் என்னன்னா ஜாமீன் உடனே கிடைக்குமா என்னன்னா தெரியாது. இப்படி நிறைய சிக்கலுக்குள்ளாக தான் குழம்பி போயிருக்கிறாங்க. ஏதாவது பின்வாசல் தெரியுதா, கால் எதனா தெரியுதா அப்படின்னா, இல்லப்பா நான் சொல்ல வர்றது வேற, தெரியுதான்னு பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாவும் தகவல். ஆனா கால் எங்கேயும் தென்படலை டெல்லி பக்கம், புரியுதுல்ல? எல்லாமே காலை வந்து உள்ள இழுத்துக்கிறாங்க போல இருக்கு. பின்வாசலும் திறந்திருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒருவேளை பின்வாசல் திறந்து யார் காலாவது தெரிஞ்சதுன்னா என்ன மாற்றம் வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க நடக்குது, பரபரப்பா ரெய்டு நடக்குது. அடுத்த நிமிஷமே டெல்லிக்கு போற துரைமுருகன், என்ன நடந்தது பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சுயமரியாதை இயக்கத்துக்கு ரெய்டு எல்லாம் நடந்து மருமகனை பத்தி ஏதோ சொன்னாங்க. அது 1 வாரம் ரெய்டு முடிஞ்சிச்சு. வந்தோடனே லண்டன்ல இருக்கிறார், வந்தோடனே கைதுனாங்க. அங்க ஏதோ பின்வாசல் திறந்தது, கதவு காலும் தெரிஞ்சது, அப்புறம் பார்த்தா ஒண்ணும் நடக்கல. இந்த நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதனால பின்வாசல் திறந்து கால் தெரியாத வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை, நம்ப முடியாது, நம்ம நம்ப முடியாது. எங்கேயாவது தேடுவாங்க, பின்வாசல் வழியா எங்கன்னா தேடுது. அதை வந்து ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்க இவரே தான் வந்து எங்களுக்கு நாணயத்தை வந்து வெளியிடணும், இவரே தான் வந்து சிலையை திறந்து வைக்கணும், இவரே தான் எங்களுக்கு வேணும்லாம் போய் கூட்டின்னு வந்தாங்கல்ல, அந்த வழிக்கையா போவாங்க. போயிட்டு எதனா பின்வாசல் எங்கன்னா திறந்துக்கன்னா ஒரு வாசலா எட்டி பார்த்துட்டே வருவாங்க. பின்னாடி போயிட்டு திறந்த உள்ள வந்து கால் தெரிஞ்சுச்சுன்னா வந்துட்டு வந்து பேசுவாங்க. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிதான் சொல்லி அகரகாரம் பரப்பன அகரகாரம் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் நமக்கு வரலாறு சொல்லுது. ஒரு முக்கியமான கேள்வி சார், நம்ம ராவணாவுக்கும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல நம்மளையும் சேர்த்துருக்காங்களான்றது தெரியல. நான் ஒரு போஸ்டரை பார்த்தேன், அந்த போஸ்டரை வாசிக்கிறேன், அதில் நீங்களே கண்டுபிடிச்சிங்க. தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நடத்தும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் தெலுங்கின மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் பொது வெளியிலும் யூடியூப் சேனல்களிலும் கொச்சையாக பேசி வரும் சீமான் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு சொந்தமான யூடியூப் சேனல்களை தடை செய்ய வலியுறுத்தியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் நெடுஞ்சாலை துறையால் அகற்றப்பட்ட இந்திய சுதந்திர போராட்ட மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவச் சிலையை அதே இடத்தில் மீண்டும் நிறுவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நாள் ஞாயிற்றுக்கிழமை, இடம் தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னையில், சிவானந்த சாலை, திருவல்லிக்கேணி. அது என்ன அமைப்பு அது சொன்னீங்க நீங்க? தமிழ்நாடு, அதாவது தெலுங்கர் முன்னேற்ற கழகம். இப்போ திராவிடர் முன்னேற்ற கழகம்ன்றது என்னது? அது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, எனக்கு என்ன புது அரசியல் கட்சி அது. அப்போ இது என்ன கட்சி? இது தெலுங்கர் முன்னேற்ற கழகம். இது அதாவது வாக்கரசியல் ஈடுபடாத ஒரு இயக்கம். அப்படிலாம் ரெண்டுமே கழகம்.
திராவிட முன்னேற்ற கழகன்றதும் அதான், தெலுங்கர் முன்னேற்ற கழகன்றது அதுதான் நம்ம கருத்து வருதுன்ற ஒன்று தான். சரி சரி சரி. அப்புறம் அவங்களே அவங்க இதுகிட்ட வந்து கோரிக்கை வச்சு போராடுவாங்களே எனக்கு தெரியல. எப்பா நீங்கள் தான் இருக்கீங்க, ஒன்று மண்ணா இருக்கிறீங்க, அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா செய்ய போகிறாங்க. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஆமாம், குறிப்பாக வந்துட்டு சீமான் மேலே சொல்லிட்டு தமிழ் தேசியர்கள் மேலே சொன்னீங்கன்னா இன்னும் வேகமாக எடுத்துருமே, அதுக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறீங்க, நீங்களே உங்கள் அதிகாரத்துக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? திராவிட முன்னேற்ற கழகமும் தெலுங்கு முன்னேற்ற கழகமும் ஒன்று தான், அவங்களுக்கு பாடுபட்டு இருக்குதுன்னு நம்மளுடைய குற்றச்சாட்டு. சரி சரி. தெலுங்கர்களை நம்ம வந்து எப்பயுமே குறை சொன்னதில்லை. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய தமிழ் தேசிய தளத்தில் நிறைய பங்காற்றி இருக்கிறத நம்ம என்றைக்குமே மறைக்கலை, பேசியிருக்கிறோம். பல விஷயங்கள்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை இப்படி புறக்கணிச்சு இந்த திராவிடன்றதை நம்ம தான் பேசியிருக்கோம். அவர் மாற்று மொழியினராக இருந்தும் கூட அதை நம்ம இது பண்ணல. ஆனால் இது வந்து இவங்க என்ன வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்காக தான் கேட்டேன். நீங்களாம் இளம் பிள்ளைங்களா இருக்கீங்க, வாலிப பிள்ளைங்களா இருக்கீங்க, போய் தேடி துருவி இதெல்லாம் சொல்லுவீங்க, ரெண்டும் வேறு வேறையா ஒன்றா அப்படின்னு சொல்லுவீங்கன்றதுக்காக கேட்டேன். இல்லை இல்லை, இது வாக்கரசியலில் ஈடுபடாத கழகம். ஓ சரி. நேரடியாக ஈடுபடாது, நம்மகிட்ட ஓட்டு வாங்கி தர்றதுல அதெல்லாம் செய்வாங்க. சரி, அதில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களா தம்பி? ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் தெலுங்கின அமைப்புகள் வாசிக்கிறேன், ஒவ்வொன்றா வாசிக்கிறேன். அகில இந்திய தெலுங்கு ஃபெடரேஷன் 1, அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை 2, மதுரை நாயக்கர் வம்சம் 3, நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு 4, விஜயநகர நாயக்கர் வரலாறு மீட்பு அசோசியேஷன் 5, திருவண்ணாமலை மாவட்ட நாயுடு சங்கம் 6, பாண்டிச்சேரி மாநில கவரா நாயுடுகள் சங்கம் 7, ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் 8, வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் 9, திராவிட தெலுங்கு தேசம் கட்சி. ஓ அது ஒன்று இருக்குதா? தெலுங்கு தேசம் கட்சி அங்க இருக்கு. அப்போ திராவிட தமிழ் தேச கட்சின்னு எதனா இருக்குதா? திராவிட மலையாள தேச கட்சி இருக்குதா? திராவிட தெலுங்கு தேசம் கட்சி. வேளிர் மக்கள் கட்சி 11, தமிழ்நாடு வெலம நாயுடு சங்கம் 12. அவ்வளவுதான். இத்தனை அமைப்புகளும் சேர்ந்து வரப்போறாங்க. உறவுகளே வாரீர் ஒன்றிணைந்து என்ன நோக்கமா உங்களுக்கு? அதான் அதாவது தெலுங்கர்களை பற்றி அவதூறாக பேசக்கூடிய சீமான். சீமான் இது வரைக்கும் என்ன பேசியிருக்கிறாரு? அந்த சொல்றது மண்டையில ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல. நான் அப்படிதான் கேட்கணும். எப்படி நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தில் சொல்லுவாங்க. இல்லை என்ன இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தி பல தெலுங்கு சமூகத்தினை சேர்ந்தவங்க உள்ள இருக்காங்க, கட்சி பொறுப்புல உள்ள இருக்கிறாங்க. இந்த திராவிடம் தொடர்ச்சியாக பழிவாங்க ஏமாத்திட்டு எங்க சமூகத்து மக்களையும் சேர்ந்து அப்படின்னு பேசி தமிழ் தேசிய தளத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெலுங்கு இன்னும் மற்ற மொழி சமூகத்தில் தெலுங்குலேயே 2 பிரிவாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சேர்ந்து சீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்படி இருக்கிற அந்த சீமான் தெலுங்கர்களை பற்றி தெலுங்கு என்ன தப்பாக பேசியிருப்பாருன்னு எனக்கு புரியல. இது ஒன்று. சரி, யூடியூப் பஞ்சாயத்துக்கு வருவோம். அதிகமாக வக்கரத்தையும் அழுக்கையும் பேசிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியும் உங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார், தெலுங்கு முன்னேற்ற கழகம் மாறி அதுவே நம்ம குழப்பம் வந்துச்சு. ஏன்னா முன்னேற்றத்தை அது எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் தான் முன்னேற்றிட்டு இருக்கு. இப்படி இருக்குது இல்லை அந்த கட்சியை சொல்கிறாங்க. இப்போ யார் ஆபாசமாக பேசிக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலை எடுங்க. தர்க்கம் பண்ணுறது யார், விவாதிக்கிறது யார், இது சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குதுன்றது யார் அப்படின்னு ஒரு தர்க்கமாக பேசுறது யார், அபாண்டத்தை பேசிட்டு இருக்கிறது யாருன்னு ஒன்று எடுங்க. எடுத்துட்டு பொதுவாக வந்து ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம விவாதிப்போம். அந்த தோழர்கள் வரட்டும், நம்மளே இந்தந்த வலைத்தளத்தில் நீங்கள் வந்து தெலுங்கர்களை தவறாக பேசியிருக்கிறீங்கன்னு வரட்டும். நான் இங்கே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன், கட்டபொம்மன் வந்து ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். நிறைய அதுக்கு எதிர்ப்புகள்லாம் வந்திருந்தது. அது அப்படியே இருக்குது அந்த பதிவு. நான் சொன்னேன் ஆவணங்கள் ஏங்கிட்ட இருக்குன்னு அந்த அடிப்படையில் பேசியிருக்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் அதை நீங்கள் போடுங்க பேசுவோம்னு சொல்லியிருக்குது. அதை தாண்டி நம்ம எங்கேயாவது அவங்கள பற்றி இது வந்து ஒரு கருத்து பதிவாக நம்ம போட்டிருக்கோம். வக்கரமாகவோ கொச்சப்படுத்துகிற விதமாகவோ தவறாகவோ, ஏன்னா அந்த சமூக மக்களை நம்ம மதிக்கிறோம். கருத்தியல் ரீதியாக தான் நம்ம முரண்பட்டு நிற்கிற மொழியோ அவங்களோட நமக்கு பகை இல்லை. அவங்க அந்த தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி அரசியலில் இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாட்டை தான் நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து அதிகமாக ஏதோ அவங்களுக்கு ஒன்றுமே இங்கே நடக்காத மாதிரியும், இங்கே எல்லாமே தமிழர்கள் தான் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், அமைச்சரையில் இந்த மாதிரி இருக்க முடியுமா, ஆந்திராவில் இப்படி இருக்க முடியுமா, கர்நாடகாவில் இப்படி இருக்க முடியுமா, கேரளாவில் இப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் கோபம் வந்துடுது. இது வந்து தவறாக பேசுகிறாருன்னு எப்படின்னு அவமதிக்கும் வகையில் என்ன அவமதிக்கவா? எங்களுக்காக தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நீங்கள் போய் பேசி எப்போ நாங்கள் இங்கே இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இங்கே எவ்வளோ பேர் வந்து இந்த ஆந்திராக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும், சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் இடம் கொடுங்க, நீங்கள் பேசுங்களேன்.
பேசி வாங்கிட்டாங்களா? இதுல அவங்க குறிப்பிட்ட அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பதிவிடுறாங்க. அப்ப போலினா அதுக்கு ஒரிஜினல் ஒண்ணு இருக்கும். இவங்க தான் ஒரிஜினல். ஓ, அதான் இப்போ நம்ம நேத்துல வந்து ஐயா தோழர் கி வெங்கட்ராமன் பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணமாகி தான் இங்கே வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறாரு. மிகப்பெரிய ஸ்காலர் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், போலி தமிழ் தேசியர்கள்ன்றாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னன்னா இந்த 2009 வரைக்குமே எல்லாருமே தமிழர்னா திமுக தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் சொன்னாரா? சொன்னாரு. தமிழுக்காக அப்படி பாடுபடுறது நம்ம தப்பான்னு நினைச்சிட்டோம். எப்போ வெளிச்சமிட்டதுன்னா இந்த 2009 இனப்படுகொலை நடந்தது. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு அறிவு வந்தது, இவெல்லாம் யாரு, என்ன வேஷம் போட்டான், என்னன்னு தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். அப்போ 2009க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அத்தனை தலைமைகளும் தமிழர்னா இதுதான் நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ போலி தமிழ் இன்னமும் சிலர் வந்து தமிழ்னா கருணாநிதி திமுக தான் தமிழை வளர்த்ததுன்னு தான் நினைச்சிட்டு இன்ன வரைக்கும் அப்படிதான் பேசிக்கிறாங்க நிறைய யூடியூபர். அப்போ அது ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னால் ஒத்துக்குவீங்களா நீங்கள்? அப்போ போலி தமிழ் தேசியவாதிகள் யாருன்னா இந்த உண்மையானவர்கள் வராங்கல்ல, அவங்களுக்கு அது போலியா தெரியுது. எங்களுக்கு இந்த திராவிடம் தான் தமிழ் தேசியம், எங்களுக்கு எதிராக ஒரிஜினல் வந்துட்டீங்க அதனால எங்களுக்கு பிடிக்கல, அதுதான் அவங்க சொல்ல வராங்க போலி தமிழ் தேசிய ஊடகவியலாளர்கள் அப்படின்னா. அப்போ ஒரிஜினல் யாரு? அது சொன்னா கோவம் வந்துடும் தோழர்களுக்கு. சரி, ஒரு பட்டியல் போட்டுட்டு உங்க பக்கம்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களாம் ஒரிஜினல் தமிழ் தேசியவாதிகள். பட்டியலே நாளைக்கு வாங்கிடணும் இல்ல, அவங்களாம் அதான் பேசணும். அதை பேசிட்டு இப்போ அவங்களாம் ஒரிஜினல் தமிழ் தேசியவாதிகள், நாங்களாம் போலி தமிழ் தேசியவாதிகளா? போலி தமிழ் தேசியவாதிகள் நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது? முதல்ல உங்க பக்கத்துல ஆபாசமா ஒருத்தர் போட்டுட்டு இருக்கிறோம், அவன் மேல நடவடிக்கை எடுத்துட்டு அப்புறமா இந்த பக்கம் வாங்க, நடத்துகிற போராட்டம் அதுக்கும் சேர்த்து நடத்துங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, புரியுது இல்லை? அதனால இது வந்து என்னன்னா ஒரு விஷயம், இந்த யார் தமிழர்கள் எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணி சீமான் பேசிட்டு இருக்கிறாருன்னு கொஞ்சம் பேர் பேசி தெரிஞ்சாங்கல்ல, அவனா நாளைக்கு இந்த கூட்டத்தில் வந்து நிற்கட்டும். யார் தமிழ் தேசியம் அங்கே வந்து தெரிஞ்சுக்கல. இப்போ யார் வந்து இந்த பேரை வச்சு இவ்வளவு சங்கம் வச்சு நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, சாதியை ஒழிச்சிட்டீங்களா எல்லாம் நாய்? புரியுது இல்லை உங்களுக்கு? இந்த 100ஆண்டு விழா வேற உங்களுக்கு பெரியார் பேரை சொல்லி இவ்வளோ சங்கம் இருக்கு தம்பி, தலை சுத்துற மாதிரி 12 வந்துருக்குது. காமாட்சி நாயுடு அதுல இருக்கிறாரா? இல்ல, தெரியல. அவரது இல்ல, ஏன் விட்டாங்கன்னு அவர் வந்து அவரும் போலி தமிழ் தேசியவாதிகள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. தெரியல, அப்படி சேர்த்துருக்க மாட்டாங்க, அவரை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இவரும் போங்கடா சின்ன பசங்க அப்படி விட்டு இருப்பாரு. இல்ல, அவர் தான் நேரடியா கட்சியை இணைச்சிட்டாருல, அதனால திமுக இணைச்சிட்டாரு. அதனால அவர் வந்து தெரிஞ்சிருந்தில்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆள் வராம தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் ஆள்னு இருக்கணும், அதுக்காக அப்படி பிரித்து விட்டுட்டு இருப்பாங்க. எது ஒன்றும் நல்லபடியாக இப்போ இந்த யார் தமிழ் தேசியர்கள் இனவெறி பேசுகிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசி தெரிஞ்சாங்கல்ல, வந்து இந்த திருவல்லிக்கேணில் அந்த போராட்டம் நாளைக்கு நடக்கிற இடத்துல நிற்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ யாருன்றதை பற்றி. பார்க்கலாம் ஐயா, மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.